உண்மையிலே அகோரிகள் எப்படி நீங்கள் பார்க்கலான்னா, கும்ப மேளால நடக்கிற அந்த இடத்துல மட்டும்தான் உண்மையான அகோரிகள் வருவாங்க. அந்த தன்மையோடு அவங்க வந்து அந்த இடத்துல கல்லை கட்டி தூக்குவாங்க. அந்த இடத்த கட்டி தூக்குவாங்க. அதெல்லாம் முடியுமா? சாத்தியமா? ஒரு ஆண் மகனால் முடியுமா? கிடையாதுல்ல. அந்த அந்த தன்மையில் அவங்களுக்கு மாதவிடாய் வரல, அதை அவங்க நிப்பாட்டிடுவாங்க. அது எப்படின்னா எனக்கு புரியல. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? இப்போ உனக்கு நான் ஒரு செய்வனை செஞ்சேன், யார் வேணால் செஞ்சிடலாம், எங்கே வேணால் செஞ்சிடலாம், அது ஒன்று அடிச்சிடும். பட் ஆனால் அந்த கட்டுலேருந்து உனக்கு காப்பாற்ற முடியாது. இங்கே எல்லாமே வந்து மந்திர கட்டை என்னால் சர்வசாதாரணமாக உடைக்க முடியும். அந்த கஷ்டத்தை வந்து பணமாக்குறதுக்காக இங்கே பார்க்குறாங்க தவிர்த்து அதுக்கு சொல்யூஷன் யாரும் பண்ண மாட்டாங்க. நித்யானந்தரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, நம்ம அவங்கள பற்றிலாம் சொல்ல, அதாவது நாட்டிலே இல்லாத ஒரு நபரை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போ வந்து கலையரசன் வந்து இவங்களை அந்த மாதிரி வந்து நான் வந்து அகோரி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து இப்போ அகோரிங்க எல்லாத்தோட அகோரி பேரும் கெட்ட பேர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து காளி அவர்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்காக பண்ணீங்களா இல்லை கலையரசனை பழி வாங்குறதுக்காக? இல்லை பழி வாங்குறதுக்கு எண்ணமே எங்களுக்கு கிடையாதுப்பா. நாங்கள் வந்து முழுக்க ஃபஸ்ட்டு நாங்கள் திருநங்கைகள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாரும் பழி வாங்க மாட்டோம். எல்லாருமே நல்லாக்குன்னு நினைப்போம். நாங்களும் சரி, எங்களை சுற்றி இருக்கோம் சரி, அந்த இயல்பாகவே அந்த இயற்கையாகவே எங்களுக்கு உள்ள சுபாவம் அது. மற்றவங்களை நாங்கள் வாழ வச்சு சிரிக்க வச்சு தான் பார்க்கணும். மற்றவங்களை அள வச்சு எங்களுக்கு பார்க்க தெரியாது. எங்களை வேணால் அந்த சமுதாயம் அள வச்சு பார்த்துருக்குது. எங்களுக்கு வந்து பல தண்டனைகளை வந்து இந்த சமூகம் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் என்றைக்குமே எங்களோட காலில் தான் நாங்கள் இன்னி வரை நின்றுக்கிறோம். நாங்கள் என்றைக்குமே வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஏனியாக தான் இருப்போமே தவிர்த்து நாங்கள் என்றைக்குமே வந்து ஒரு கீழே ஒரு சாக்கடையாக நாங்கள் யாருக்கும் இருக்க மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயம் தவறாக நடக்குது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் பொழுது, அதுவும் நம்ம தெய்வத்தை வந்து வழிபாடில் இருக்கிறோம், நம்ம அந்த அம்மாவை தான் வழிபாட்டோம், நம்ம குருமகள் அகோரிகளாக இருக்கும் பொழுது அவங்கள பற்றி தவறான ஒரு சித்தரிப்பு வரும் பொழுது இதில் வந்து நம்ம வந்து யாராக இருந்தாலும் சரி, அது வந்து எந்த மாதிரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணாக தவறு தானே. ஏன் அந்த இடத்துல வேறு யாராவது திருநங்கையாக இருந்து இந்த மாதிரி தவறு செஞ்சாலும் நான் தட்டி கேட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு முழுக்க அதோட இன் அண்ட் அவுட் எனக்கு தெரியும். யார் அவங்க, எப்பேற்பட்ட வழியில் இருக்கிறாங்க, எந்த மாதிரி தர்மத்தின் வழியில் இருக்காங்க, எந்த மாதிரி பூஜை முறைகள் இருக்கிறாங்க, எந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவித்து அவங்க வாழ்ந்து நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நல்லாவே. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம குரல் கொடுத்துமே. நம்ம வந்து அம்மா கிட்ட முதல்ல நம்ம உத்தரவு கேட்டதே அதுதான். அம்மா, நான் இந்த மாதிரி வந்து உன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்களம்மா, நான் பேசுவாமல் சொல்லப்போ அம்மா உத்தரவு கொடுத்துட்டா. சரி பேசுன்னு சொன்னதால் தான் நம்ம வந்து அந்த வார்த்தைக்கு, அந்த சக்தியமான வார்த்தைக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு பவர் இருந்ததால் தான் நம்ம வந்து உண்மையை வந்து இந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வந்தோம். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அது வந்து பேசப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்லணும்னா அது அம்மான்னு தான் சொல்லுவேன். ஒரு விஷயம் தவறு நடக்குதுன்னா அதுக்கு தெய்வம் தான் அதுக்கு பொறுப்பேற்றிருக்கோம். நம்ம மனிதர்கள் நம்ம கையில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அதை தான் நான் பண்ணேன். ஆமாம், இப்போ வந்து நிறைய கோயிலில் வந்து அளவு கொட்டுறாங்க, தீப்பிரி நடக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தன்னையே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு அம்மாக்காக செய்கிறேன், சாமிக்காக செய்கிறேன் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க செய்ய சொல்கிறாங்களா? அது பக்தி நிலைப்பாடு. இப்போது நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது, ஏதோ ஒரு தவறு வந்து நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம ஒரு கட்டத்தில் ஸ்டக்காகி நின்றுவோம். கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு வந்து நம்மளை மீறி ஒரு பக்தி, நம்மளை மீறி நம்மளுக்கு இஷ்டமான தெய்வத்தை நம்ம வழிபாடு, நம்ம என்ன மனசு தான் நம்மளுக்கு ஆலயமே. அந்த மனதால் நம்ம நினச்சிக்குவோம். இப்போ முருகராக சரி, அம்மனாக இருந்தால் சரி, அம்மா தாயே எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருமா, நான் அடுத்த வருஷம் உனக்கு வர திருவிழா தீ மதிக்கிறேம்மா, அம்மா தாயே எனக்கு இது முருகா எனக்கு இந்த பிரச்சனை முடிச்சு கொடுத்துருப்பா, உனக்கு வந்து அழகு போட்டுக்கிறப்பா அப்படி நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து நல்லா இருக்கிற நிலையில் சொல்ல மாட்டோம் யாருமே. சரி, நம்ம நல்லா இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கை நேரம் சம்பாதிக்கிறோம், நல்ல குடும்பம், காரில் போகிறோம்னா நம்ம சொல்ல மாட்டோம். புரிதா அவனுக்கு? ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது தான் அந்த பயத்தில் அந்த நம்பிக்கை பன்மடங்கு சரசன்னு மேலே வந்துடும். அப்போது அந்த நம்ம உச்ச நிலை அடைஞ்சிருவோம். அப்போது அந்த ஒரு க்ஷணமே. கரெக்ட் தானே? அம்மா, நான் உனக்காக என்ன பண்ணுவேன், அப்பா உனக்கு இந்த பிரச்சனை முடிச்சு கூட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு தடங்கள் ஆகுது, ஒரு திருமண தடங்கள் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம், ஐயோ இதுனா சம்மந்தமே நம்ம வந்து இந்த பிரச்சனை மாட்டி இது எப்படி நம்ம வெளியே வரும் பொழுது, அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம கையெடுத்து கும்பிடும் பொழுது நம்மளுக்கு அந்த க்ஷணமே, அந்த நிமிஷமே நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நம்பிக்கையில் ஃபஸ்ட்டு போய் எப்போ அந்த திருவிழா வரும், இல்லை எப்போ நம்ம வேண்டுதலை செலுத்தணும் தான் ஓடுவோம் அந்த எல்லையை தேடிக்கணும். இதுதான் பக்தி. ஸோ புரியுதா அவங்களுக்கு? ஆனால் நிறைய பேர் அந்த கஷ்டத்தை வந்து பணமாக்குறதுக்காக இன்றைக்கி பார்க்குறாங்க தவிர்த்து அதுக்கு சொல்யூஷன் யாரும் பண்ண மாட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? ஆனால் மாந்திரிகத்தில் முழுக்க சொல்யூஷன் தான்.
ஒரு விஷயத்துக்காக வரும் பொழுது அந்த விஷயத்தை எப்படி வேணால் நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணி அதை ரியாக்ட் பண்ண வச்சிடலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் வந்து நம்மளை கத்தி எடுத்து குத்துறன்னு சொன்ன பொழுது என்ன, அப்போ நம்ம வந்து திருப்பி அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவன் நம்ம வேறு எந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மாட்டி கொடுக்கல. அதே அமாவாசையில் அந்த பிரயோக பூஜையில் நம்ம உட்காரும் பொழுது அதோட தன்மையே அவனை மாற்றி திருப்பி மன்னிப்பு கேட்ட வீடியோவும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. கலை மேலே எவனா கை வச்சுக்கனா தாறு மாற வெட்டி போட்டுருவான் தானே தமிழ்நாடு கேரண்டி. சரியா, இது யார் இருந்தாலும் சரி, கலை ரஜினி அம்மா இந்த அம்மா இந்த பிஸ்னஸ் பண்ணிலாம் உட்காரவே கூடாது. பிஸ்னஸ் பண்ணி உக்காந்திங்கன்னா தாறு மாற வெட்டுவோம். அப்படி டிவியெல்லாம் வெட்ட முடியாது, எல்லாருமே வெட்டுவீங்க. யார் இருந்தாலும் சரி இடி தமிழ்நாடுக்கே விட மாட்டேன். புரிஞ்சுச்சா? ஒரு சாது நினைச்சுன்னு வந்தேன்னா தாறு மாறு கேரண்டி வெட்டுவேன். அவ்வளோ தம்முக்கு இருங்க. வந்து சம்சானில் அவங்க கூட பூஜை பண்ணுங்க, கலையரசன் கூட பூஜை பண்ணுங்க. உங்களால் முடியுமா? அவங்க கூட தவத்தில் உட்காருங்க. வாங்க பனாரஸில், வாரணாசியில், காசியில், அதே காசியில் அவங்க கூட உட்காருங்க உங்களால் முடிஞ்சா. ரஜினி அம்மா யார் பேசுகிறீங்களே அந்த காளி, நீங்கள் சொல்கிறீங்களா? காளியை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வரணுமா? தமிழ்நாடுக்கு வரணுமா சொல்லுங்கள், வரேன். ஜெய் ஸ்ரீ மகாகால். எல்லாருக்கும் வணக்கம். அந்த கவியரசன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கவியரசனா கலையரசனா யாருன்னு தெரில. அந்த அம்மாவை தப்பாக பேசி நான் கேவலப்பட்டுருக்கேன். இதுக்கு தண்டனையாக எனக்கு வந்து எங்கள் அம்மா கொடுத்தாச்சு. கொஞ்சம் ஆச்சுங்களா? இப்போ வந்து அதே சேம் காசியில் தான் இருக்கிறேன். இந்த பையன் வந்து எல்லாமே வந்து பாடு வேலை பண்ணான்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. இங்கே வந்துட்டு போய்க்கிறான் அவன் காசியில். ஒரே ஒரு நாள் தான் என் கூட அவன் தங்கி போய்க்கிறான். எல்லாமே அவனுக்கு கொடுத்தான். ஆனால் குரு தீட்சை ஒன்றுமே இன்னும் எடுக்கவே இல்லை. அகோர தீட்சை ஒன்றுமே எடுக்கலை. மலாய்க்கா அம்மாவும் ரஜினி அம்மா சொல்லுறது வந்து உண்மைதான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. திரு ஓம்கார் மந்திரனா என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. அகோர்னா யாருன்னே தெரியுமா? ஒருத்தவங்க பாடுகோ தெரியாது. இதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ வந்து நான் கலையரசன் பையனுக்கு பக்கா தண்டனை கொடுக்குறது கேரண்டி. காசியில் வந்து திரும்ப அலோட் பண்ண மாட்டோம். சரிங்களா? அம்மாவை தப்பாக பேசியிருந்துக்கு மன்னிச்சுக்கோ தாயி. மலாய்க்கா அம்மா, அப்புறமா ரஜினி அம்மா. ஜெய் ஸ்ரீ மகாகால். இதுதான் ஆன்மீகம். ஒரு ஆன்மீகம் வந்து தன்னை நாம் வந்து தற்காப்பு கொண்டாதான் நம்ம கரெக்டான நிலையில் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ தானே மற்றவங்க நம்மகிட்ட வரும்போது நம்ம சரியாக்க முடியும். நம்மளே நம்ம காப்பாற்றிக்க முடியாதுன்னா மற்றவங்க நம்மகிட்ட வர முடியும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் மாந்திரிகத்தோட தன்மை, மாந்திரிக சக்தி. அதனால தான் அந்த காலத்தில் வந்து ரிஷிகள் முனிவுகளை வந்து காட்டுக்குள்ளே போய் தபஸ் இருக்கும் பொழுது அவங்கள சுற்றி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அவங்க வந்து மந்திரக்கட்டு போட்டுருவாங்க. அந்த மந்திரக்கட்டு உடைக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது. ஏன் தேவர்களுக்குமே கிடையாது. அதனால தான் வந்து அங்கே இருக்கிற எல்லா விதமான மிருகங்களுமே அந்த எல்லையை விட்டு விலகி போயிடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து அகோரி கலையரசன் தான் அகோரியே இல்லை, அவங்க இது பண்ணுற ஏமாற்றாங்க. அதை சில பேர் அகோரி மாதிரி வேஷம் போடுவாங்க, நடிப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் அகோரியே இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது நல்லா வெரி சிம்பிள். அகோரிகள் 2 தன்மை இருக்கும். ஒன்று லிங்கக்கிரியா பண்ணியிருப்பாங்க. அதாவது லிங்கக்கிரியா என்பது 5 குருமார்கள் வச்சு அவங்க வந்து அந்த ஆண்குறியும் அந்த டெஸ்டிஸும் இல்லாமல் ஆக்கி அது ஒரு செயலற்று போயிருக்கும். அவங்க பாத்ரூம் போக மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து அதான் உயிர்நாதின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விஷயம் செய்யும் போது அவங்க உயிர் போகலாம் வாய்ப்பு இருக்கா? கிடையாது. இப்போது அதுதான் அந்த 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 கலை, அதுதான் அந்த நிலை, அதுதான் அகோரிகளோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வரேன். இப்போ சாதாரணமாக நீயும் ஒரு ஆணை போய்ட்டு அப்படி பண்ண முடியுமா? அவன் பேசிட்டு போயிடுவான். அப்போது அந்த 5 அகோரிகள் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு அது அந்த நேக்கு தெரியும். அதை எப்படி அதை வந்து அந்த சூட்சும முறையில் அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி அது அந்த நரம்பை வந்து கட் பண்ண அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க தானே உண்மையான குருமார்கள், கரெக்ட் தானே? அப்போ அவங்க தானே உண்மையான அகோரி. அதே மாதிரி ஒரு அகோரி என்பது ஒரு தடவை விபூதி அணிஞ்சிட்டால் அந்த விபூதிக்கு மேலே எந்த ஒரு ஆபரணமும் அணிய மாட்டாங்க, ருத்ராட்சம் தவிர்த்து. ஒரு பொட்டோ, ஒரு குங்குமமோ, ஒரு சந்தனமோ அதெல்லாம் அவங்க அணிய மாட்டாங்க. ஒன்லி விபூதி தான். விபூதி முழுக்க அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சகல விதமான எல்லாத்தையுமே அவங்க துறவி வாழ்க்கை துறந்து மேல் நோக்கி போயிடுவாங்க. அதாவது இமாச்சல் வரைக்கும் அவங்க போயிடுவாங்க. உத்தரகாண்டு, கேதார்நாத், பத்ரிநாத், அப்படியே அந்த 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 காசிலேருந்து அப்படியே அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மையான அகோரிகள். அவங்க அப்போது நீங்கள் உண்மையிலேயே அகோரிகள் எப்போ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை நீங்களே கூட பார்க்கலாம், யார் வேணால் பார்க்கலாம். அப்போது உண்மையிலே அகோரிகள் எப்போ நீங்கள் பார்க்கலான்னா,
கும்ப மேளால நடக்கிற அந்த இடத்துல மட்டும்தான் உண்மையான அகோரிகள் வருவாங்க. அந்த தன்மையோடு அவங்க வந்து அந்த இடத்துல கல்லை கட்டி தூக்குவாங்க. அந்த கல்லை வச்சு என்ன தூக்குவாங்க, அந்த இடத்த கட்டி தூக்குவாங்க. அதெல்லாம் முடியுமா, சாத்தியமா? ஒரு ஆண் மகனால் முடியுமா? கிடையாதுல்ல. இப்போ கையால் இந்த காலத்து தூக்கிறதுக்கே முடியல. ஏன்னா எல்லாமே வந்து டூப்ளிகேட் ஃபுட்டு, எல்லா உணவுலேயும் நம்ம வந்து ரசாயன பொருள், சக்தி இல்லாமல் நம்ம வளர்ந்து நிற்கும் பொழுது, அப்போ அந்த இடத்துல அவங்க கல்லை கட்டி தூக்குறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் உண்மையான அகோரிகள். இந்த 2 தன்மை இருந்தால் மட்டும்தான் நான் அகோரிகளாக அவங்க ஏற்றுக்கப்படுவேன். ஏன்னா என்னோட குருமார்கள் அப்படி வாழ்ந்து நிற்கிறதால நான் அதுங்களை பார்த்ததால நான் சொல்கிறேன். ஸோ மற்றவங்களாம் வந்து டுபாகூரை நம்ம வந்து அகோரியை ஏற்றுக்க முடியாது. இல்லை, ஒரு சின்ன டவுட்டு. அகோரினா ஆண்கள் வந்து அகோரி ஆக முடியுமா? பெண்களெல்லாம் அகோரி ஆகும்? யார் சொன்னா? 13 அக்காடா இருக்குது. அதாவது இப்போ நம்ம இதில் வந்து எப்படி செட்டியார்கள் நாடார்கள் சொல்லிட்டு பிரித்து இருக்குல்ல, அந்த மாதிரி எங்களோட இதுலேயுமே எங்களோட குருமாங்களோட வழிபாடுலையும் 13 அக்காடான்னு சொல்லுவாங்க. 13 அக்காடானா 13 இதுவாக பிரிஞ்சு இருக்கும். அதில் வந்து கடைசி வந்து கிண்ணர் அக்காடா இருக்குது. அதாவது ஆண்களோட அக்காடாவும் சேர்ந்து பெண்கள் அக்காடாவாகுது. கிண்ணர்னா திருநங்கைகள், திருநங்கைகளுக்கு அக்காடா இருக்குது. இப்போ இந்த பெண்கள் அக்காடாவும் திருநங்கைகள் அக்காடாவும் எங்கே நீங்கள் பார்க்கலான்னா, கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் தாராபீடுன்னு அம்மாவோட தாராதேவி, அதாவது மகா காளி, தக்ஷண காளியோட அடுத்த ரூபம் தாராதேவி. அந்த தேவியின்க்கு பின்னாடி இருக்கிறாங்க அந்த அகோரிகள். ஓகே. இன்றைக்கும் இப்போ ஆண்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க, பெண்களுக்கு அந்த அகோரி ஏதாவது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இதுக்கு ஆண் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. அவங்க அப்படியே அந்த நிலையிலேருந்து வந்துருவாங்க. அவங்க அவ்வளோதான். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த தன்மையில் அவங்களுக்கு மாதவிடாய் வரும்ல, அதை அவங்க நிப்பாட்டிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு உள்ள சக்தி. புரியுதா? அவங்க அந்த தபோ நிலையில் போயிட்டு, அந்த யோக நிலையில் போயிட்டு அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வரும்ல, அதை நிப்பாட்டிடுவாங்க. அதுதான் அவங்களோட தன்மை, அந்த நிலை. அதனால தான் அவங்க அகோரியாக இருக்கிறாங்க. அவங்க சாதா பெண்களே இல்லாமல் அவங்க அகோரியாக இருக்கிறாங்க. நான் சர்ஜரி பண்ணிட்டேன், முன்னாடி எப்படி இருக்கிறேன், உங்களோட தானே இருக்கிறேன், செத்தா போயிட்டேன், இப்போ நீ கேட்க முடியுமா எப்படின்னு? அந்த மாதிரி தான். இப்போ வந்து லைக் வந்து உங்களை தேடி யாராவது வருவாங்களே, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பூஜை செஞ்சு வந்து அவங்க காளிக்காக நான் பூஜை செஞ்சு அவங்க பழி வாங்கல, மீண்டும் காளிக்காக சொல்லிட்டாங்க சொன்னீங்க. இப்போ வந்து மக்கள்லாம் உங்களை தேடி வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, சரி பண்ணி கொடுங்க. ஸோ மெயினாக இங்கே வரவங்க எல்லாமே வந்து மந்திரக்கட்டை உடைக்க முடியாது. ஒரு வாட்டி செய்வனை செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனால் செய்வனை கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ உனக்கு நான் ஒரு செய்வனை செஞ்சேன், யார் வேணால் செஞ்சிடலாம், எங்கே வேணால் செஞ்சிடலாம், அது ஒன்று அடிச்சிடும். பட் ஆனால் அந்த கட்டுலேருந்து உனக்கு காப்பாற்ற முடியாது. இங்கே எல்லாமே வந்து மந்திரக்கட்டை என்னால் சர்வசாதாரணமாக உடைக்க முடியும். அதுதான் அந்த மாந்திகத்தின் உச்சக்கட்டத்தோட பலமே. மந்திரக்கட்டை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் உடைச்சிருவேன். நான் அது உடைக்கணும்னா 27 விதமான யோகினிகளை நான் வந்து ஆவாகனம் பண்ணுவேன். 27 தேவதைகளை நான் ஆவாகனம் பண்ணுவேன். அப்படி பண்ணும்பொழுது உன்னை கட்டை உடைச்சிட்டு உனக்கு ஸ்ரீ சக்கர மேருன்னு சொல்லுவாங்க, அந்த மேரு கட்டு உன்னை நான் போட்டு விட்டுருவேன். அப்போது உன்னை சுற்றி உனக்கு குடும்ப சுற்றி அந்த வளையத்தில் யாராலையுமே அந்த வளையத்தை உடைக்கவே முடியாது. அதோட நீங்கள் எங்கேயோ போயிடுவோம். உன் வாழ்க்கை என்னென்ன இழந்தையோ அத்தனை உனக்கு திருப்பி வந்துடும். அதே மாதிரி நவதானிய கட்டு இருக்குது, வெத்தலை கட்டு இருக்குது, அந்த மாதிரி கட்டில் பல கட்டு இருக்குது. அதில் உதிரை கட்டு இருக்குது. உதிரை கட்டுனா ரத்த கட்டு, அதெல்லாம் வந்து நான் போடுவேன். சும்மா சாதாரணம் கிடையாது. அதே மாதிரி உனக்கு கட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு அதை வச்சு தான் உடச்சி திருப்பி அதிலேயே நான் கட்டு போட்டு உனக்கு அமுச்சு விட்ருவேன். அப்போ உனக்கு வந்து எப்படி வந்து ஒரு இப்போ துப்பாக்கி சுட்டால் புல்லட் ப்ரூஃப் மாதிரி என்னோடய கட்டு உனக்கு கவசமாக நின்று காப்பாற்றும். இதுதான் மாந்திரிக தன்மை. இதுதான் இப்போ இந்த கலியுகத்தில் நான் காட்டியிருக்கேன். ஒருத்த கத்தி எடுத்து வந்தான், அவனை நான் மந்திர கட்டு போட்டு எப்படி அதை கேன்சல் பண்ணி அவனே மன்னிப்பு கேட்டான். இதுதான் இதோட பலம். புரியுதா? இப்போ அப்போனா யாராவது ரொம்ப கஷ்டத்தில் வந்து உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் நல்லா செஞ்சு கொடுப்பீங்க? கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏழைகளுக்கும் எளியோருக்கும் யார் வந்தாலும் இந்த அம்பிகை துணையாக நிற்பா. பத்ரகாளியை நம்பி வரவங்க இதுக்கு கெட்டு போனது சரித்திரமே கிடையாது. ஏன் இன்றைக்கி இல்லை, அந்த காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து எத்தனையோ ரிஷிகள் முனிவர்களுக்கு, எத்தனையோ மகான்களுக்கு, எத்தனையோ ராஜாக்களுக்கு, எத்தனையோ அரச பதவியை வந்து இந்த அம்மா வந்து சர்வசாதமாக கொடுத்துருக்குறான்னா இவன் மேலே இருக்க நம்பிக்கை, அவளோட சக்தி, அந்த பிரயோகம் அந்த மாதிரி. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்களா, விவேகானந்த குரு, அவர் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி விக்ரமாதித்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அரசர், அவர். அந்த மாதிரி சத்ரபதி சிவாஜி, அந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்ம வந்து இதிகாசங்களை சொல்லினே போல. விஸ்வாமித்திரர், இன்னைக்கு பிரம்மரிஷி ஆகிற விஸ்வாமித்திரர், அவருக்கெல்லாம் இந்த அம்பிகை தான் மெயின். இந்த அம்மா துணையால் தான் இன்றைக்கி அவர் பிரம்மரிஷி பட்டமே வாங்கினார். ஸோ அந்த மாதிரி நம்ம போயினே இருக்கலாம். அதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த நித்யானந்தரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, நம்ம அவங்கள பற்றிலாம் அதாவது நாட்டிலே இல்லாத ஒரு நபரை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்?
இல்லாதவங்களை பற்றி பேசுறது மகா பாவம் ஃபர்ஸ்ட். இல்லை அவங்களும் இந்த மாதிரி லைனில் போயிட்டு இருக்காங்க. அவர் செய்த தவறுக்கு தண்டனை அவருக்கு கிடச்சிருச்சு. இந்த பாரத பூமியில் இல்லைல்ல, ஆமாம், இந்த பாரத புண்ணிய பூமியில் இல்லை, நீ நான் தானே இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நாம் வந்து நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம், நம்ம கோயிலுக்கு போகிறோம், அவங்களால முடியல, எங்கேயோ ஒரு கண்காணாத தேசத்தில் அவங்கள பற்றி நம்ம என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் பேசக்கூடாது. அவங்க தண்டனை யாராக இருந்தாலும் அந்த தண்டனை அவள் கொடுத்தே தான் ஆவாள். அதுலேருந்து யாருமே மாற முடியாது, தப்பிக்க முடியாது. இப்போ ஒரு டவுட் மேம், இப்போ வந்து நம்ம வந்து சாமி வந்து இப்போ கும்பிட்டா மட்டும்தான் வந்து கடவுள் வந்து நம்ம காப்பாற்றுவாரா, இல்லை வந்து நாம் நல்லது செஞ்சால் போதுமா, இல்லை கடவுள்? தர்மம் தான் தெய்வம், தர்மம் தானே தெய்வம். நீ எத்தனை தர்மம் பண்ணுறியோ நீ தெய்வத்துக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா தர்மம் தான் தெய்வம். நீ எத்தனை தர்மம் செய்கிறியோ தெய்வம் உன்னை தேடி வரும். புரியுதா உனக்கு? அந்த தர்மத்துக்கு உதாரணமான கோவில் தான் தர்மக்ஷேத்ரா, தர்மஸ்தலா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்நாடகாவில் இப்போ தர்மஸ்தலா. அந்த தர்மஸ்தலாவுக்கு பேர் போனது அவங்க முன்காலத்தை செஞ்ச தர்மத்தால் தான் அங்கே சிவனே இறங்கி வந்தார். ஸோ அதனால் தர்மம் தான் தெய்வம், தெய்வம் தான் தர்மம், ரெண்டும் வேறு வேறு கிடையாது. உங்களோட ஆன்மீக பயணம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு? நான் 4 வயசுலேருந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் தொட்டு கும்பிட்டுவேன். நான் மகா துர்கையை வழிபாடு பண்ணுவேன். சரியா? அன்னிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் காளியும் துர்கையும் தான் நான் வந்து வச்சு வழிபாடு பண்ணது தான். மூகாம்பிகை அங்கே சங்கு சக்கரத்தோடும் மகா காளி கத்தி கபாலத்தோடு நிற்கிறா. ஸோ எதனால் இதை சொல்கிறேன்னா, நம்ம எந்த தெய்வத்தை நம்ம சின்ன வயசில் தொட்டோமோ நம்மளோட பிறவி பலன் ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த பிறவி பலனுக்குள்ளே இருந்ததால் தான் இதில் முழுமையாக நான் வந்து நீந்த முடியுதுன்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங் பயணம் தான், இன்னும் முடிவு. இன்னும் வந்து எவ்வளோ விஷயங்கள் நான் தேர்ச்சி பண்ணணும், இன்னும் நிறைய பூஜைகள் பண்ணணும், நிறைய யாகங்கள் பண்ணணும், இன்னும் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்களை நான் போகணுன்னா நான் இதுக்குள்ளே நான் வந்து எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாமல், எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல், எந்த ஒரு மனக்கவலைகள் மன பாரங்கள் இல்லாமல் முழுசாக நம்ம போகும்போது தெய்வம் நம்மளை கண்டிப்பாக ஏற்றுக்கும். காளிக்கு வந்து நீங்கள் பண்ணுற இப்போ சொன்னீங்களா பூஜைகள், அந்த மாதிரி என்னென்ன பூஜைகள் பண்ணுவீங்க, என்னென்ன விஷயங்கள் காளி? நம்மளது மெயின் வந்து மாந்திரீக பூஜை தான். மாந்திரீகம் என்பது எந்த எல்லைக்கு வேணால் நான் பண்ணுவேன். எந்த எல்லை உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒருத்தவங்களை வந்து சேவனை பண்ணி அவங்க தகர்த்து நினச்சிட்டாங்கன்னா என் சக்தியால் அதை காப்பாற்றிட முடியும். அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து எந்த ஒரு மனநிலையில் அவங்க வந்து தடுமாற்றம் இருந்தாலும் அதை திருப்பி சரி செஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க முடியும். அது எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலையும் சரி. ஸோ மாந்திரீகத்தை சக்தி இன்றைக்கி இந்த உலகத்துக்கு நான் வந்து கண்மூடாக நிரூபித்தவன். இப்போது இந்த கலியுகத்தில் இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போ நான் வாய் திறந்தனோ அப்போவே எல்லாம் முடிஞ்சது. எப்போ ஒருத்தன் என்னை அழிக்கணும்னு வந்தால் அவனையும் வந்து மன்னிப்பு கேட்க வச்சா. இதுதான் இதோட சக்தி, இதுதான் மாந்திரீகத்தோட முழுமையான பலம். இப்போ நான் படத்தெல்லாம் பார்த்துருக்கேன் மேம், சும்மா வந்து எலும்பு கூடு வைப்பாங்க, ரத்னம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு அமாவாசை ஆனால் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. அது அமாவாசை பௌர்ணமி நடக்கும்போது மகா யாகம் நடக்கும். அந்த யாகம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். உங்களுக்கு சொன்னால் புரியாது ஆக்சுவலி. ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து வெஜிடேரியன் நிப்பாட்டிடுவோம். ஆனால் இந்த யாகம் பொறுத்த வரைக்கும் ரத்த பலியில் நம்ம நிப்பாட்டுவோம். அதாவது ரத்தம் நெய்வேத்தியம் நடக்கும். எல்லா விதமான பொருளுக்குமே நம்ம யாகத்துள்ள போகும் பொழுது ஒரு சின்ன நீச்சல் ஸ்மெல் கூட வராது. மிளகா கொட்டுவேன், நான் மஞ்சளை கொட்டுவேன், மிளகு கொட்டுவேன், ரத்தத்தை கொட்டுவேன், ரத்தத்தை ஊற்றுவேன். புரியுதா? ரத்தம் நிஜமால ரத்தம், யாரும் கோழி ரத்தம்டா. யார் ரத்தம் போய் ஊர் ரத்தத்தை ஊற்ற சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இல்லை மேம், ஆட்டு ரத்தம், வெட்டுப்பட்ட ஆட்டோட தலை எல்லாமே அது உள்ளே போகும் பொழுது இன்னும் பல பச்சை தேங்காய் பத்தின்னு எரியும். புரியுதா உனக்கு? அத்தனை பேரோட கட்டையும் ஒரு நிமிஷத்தில் பிச்சு உதறி பஸ்மமாக்கிடுவேன் நான். ஸோ அது பண்ணும்போது அதோட சக்திலாம் உனக்கு சொன்னால் புரியும், பார்த்தா தான் புரியும். இப்போ நாம் இருக்கிறது வந்து சென்னையில் இருக்கோம். சென்னை காசி கோயில் குப்பம் 3வது தெரு, ஆப்போசிட் டு சாய்பாபா டெம்பிள், எண்ணூர். என்னோடய மொபைல் நம்பர் வந்து 9884260522. நன்றி, வணக்கம்.